vs கோல்டன் பாய்ஸ். வல்லம் 5 ஓவர் மேட்ச், ஒரு ஓவர் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். கோல்டன் பாய்ஸ் ஓப்பனிங் பேர் விக்ரம் மற்றும் துரை. தஞ்சாவூர் மாவட்டம் வல்லத்தில் இருக்கும். 32 டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசிசி. ஸோ லாஸ்ட் இயர் இதே கமிட்டிக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். டிஸ்டன்ஸ் வந்து பெருசு. ஸோ பவுலிங் போகிறப்ப கஷ்டமாக தான் இருக்கும். 28 வச்சிருக்காங்க, 24 வைக்கல. அதே சமயத்தில் லெஃப்டி பேட்ஸ்மேனாக இருந்தால் ரைட் பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப வித்து கொடுத்து போட்டால் கண்டிப்பாக அந்த பால் 6 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விண்டு ஃபுல்லாக இங்கிட்டு இருக்கு. ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது அந்த சைடில். செம்ம விண்டு அடிக்கும். ஓப்பனிங் பவுலர் சந்தோஷ். பவர் பிளே ஓவர் போடாமல் ஓட்டு விக்கெட். காத்துக்கு அரைஞ்சு வச்சு ஜஸ்ட் கிளியர் பண்ணியிருக்கு. பாயிண்ட்ல வச்சுனாங்க ஃபீல்டரை. முதல் பால் 2 ஓடி எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் பவுலர்ஸ் வித்து கொடுக்காம போட பார்ப்பாங்க. அவ்வளோ வித்து கொடுத்து போட மாட்டாங்க. காலை ஒட்டி தான் போட பார்ப்பாங்க. அதே மாதிரி அடிக்கிற வெண்டுக்கு வந்து நல்லா விலகி வர வாய்ப்பும் இருக்கு. அஞ்சு தான் வந்திருக்கு. செகண்ட் பால் சுவிட்சுக்கு திரும்பி பார்த்தாரு, அது ஸ்டாப் பண்ணிட்டாரு. சிங்கிள். கனெக்ட் பண்ண முடியல. ரெண்டாவது பிளேயருக்கு சரி இருக்கு. 2 பேருக்கு ஸ்டாப் பண்ணிருக்காங்க சிங்கிளோட. போன பால் வெளியே பை சிங்கிள் ஓடினாங்க. மூமெண்ட் இருந்து பந்துல ஆரம்பித்தாரு. டிரைவுக்கு போனாங்க. லோட்டாஸ் பால் கையில் ஒரு ஃபம்பிள். ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கிட்டுக்குள்ளே தடுத்துருக்காங்க. பவர் பிளே ஓவர் இது வரைக்கும் பக்காவாக போட்டிருக்காங்க. பவுண்டரி இதை கன்சிட் பண்ணல. ஒரு முக்கிய பால் டாஸு மிஸ்ஃபீல்டு வேற. ஃபாஸ்ட்டாக ஓடிக்காரு. இந்த 2 பவர் பிளே ஓவர முடிவு கொண்டு வராங்க. என்ன ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே முடியல. ஸ்கோர் 8 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். கோல்டன் பாய்ஸ். செகண்ட் நியூ பவுலர் ஸ்ரீநாத். ஃபர்ஸ்ட் பால் சுவிட்சிட்டா திரும்பி நல்ல டைமிங். ஸ்டாப், குட் ஸ்டாப். அங்க முத்து ஃபீல்டர் அவங்க லைன்ல ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. முதல் பால் திரும்பத்துக்கு நல்ல கனெக்டா போட்டாங்க. நல்ல ஃபீல்டிங் பார்க்க முடியுது. செகண்ட் பால் பெருசா விண்டில் காலில் போட்டிருக்காரு. ஒர்க் பண்ண பார்த்தாங்க. போட்டு எடுத்துக்க ஆரம்பித்தாரு. டாட்டு செம்ம ஸ்லோவா போட்டாரு. வெயிட் பண்ணி பிளேஸ் பண்ண பார்த்தாங்க. வச்சு போட்டிருக்காங்க. சிங்கிள். சிங்கிள் லீகல் பால். விக்கெட் காட்டியாரு. பெருசா காத்தடிக்காத டைம். இப்போ விண்ட் அடிச்சு பால் வச்சு ஆக்சுவலா மட்டும் காட்டினாரு. டாட்டு செம்மையா போட்டாரு. சிப் பண்ண வச்சிருக்காங்க. உள்ள பூந்து பிடிக்க பார்த்தாரு. டீப்ல இருந்து ஒரு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் மேல காட்டல. முட்டு உள்ள பூந்து பார்த்தாருங்க. 4 ரன்ல பிடிச்சு போட்டு போயிட்டாரு ஸ்ரீநாத். 2 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12. நோ விக்கெட் கோல்டன் பாய்ஸ். சந்தோஷ் அவருக்கான செகண்ட் ஓவர். சிக்லைன்ல வச்சாங்க. ஃபுல்லா வச்சாங்க. கவர்ஸ்ல சிங்கிள். செகண்ட் பால் தடுக்க முடியல. நிறைய போயிடுச்சு. 4 ரன்னுங்க. முதல் நாளை பதிவு பண்ணிருக்காங்க டோர்னமெண்ட்ல. சுவிட்சிட்ல எதிர்பார்க்கலாம். சுவிட்சிட்ல அடிச்சு காட்டியிருக்காரு. இங்க விக்ரம் குத்தி கூட போல, ஃபுல்லரா தான் போட்டாங்க. அதையும் கனெக்ட் பண்ணிட்டாரு. மீண்டும் ட்ரை. அதே பந்து அதே ஷாட் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. சரியா கனெக்ட் பண்ண முடியும். இந்த தடவை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஒன்லி. ஒரு பஞ்சா போட்டாரு. நல்ல ஃபுல்லரா போட்டாங்க. ஃபுல் பிளேட காட்டினாங்க. ஃபாஸ்டா ஓடி இருக்காங்க. 2 செகண்ட் டைம் இந்த மாதிரி ஃபுல்லர் பால இன்சூர்ட் ஆயிருக்காரு. அந்த பந்து தமிழ்கிட்ட தான் போச்சு. இந்த பந்து தமிழ்கிட்ட தான் போயிருக்கு. கலெக்ட் பண்ணி அடிச்சுன்னா கண்டிப்பா விக்கெட்டா மாதிரி இருக்கும். கொஞ்சம் லேட்டா தான் ஓட முடிஞ்சு அவங்களாலையுமே. 2 ஓடி இருக்காங்க. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 22. கோல்டன் பாய்ஸ் வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். அடுத்த நியூ பவுலர் அலிபாய் எனும் உமானத். பத்திருக்கு விக்கெட்ல வந்துருக்கு. ஆசம் தட்டிட்டு போயிருக்கு. டிவியேஷன் இருந்துச்சுன்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் விக்கெட் பிடிச்சி கொடுத்துருக்காரு. முதல் நாள் அடிச்ச பேட்ஸ்மேன் அவர் தான். நியூ பேட்ஸ்மேன் சந்திர ஸ்ட்ரைக்ல விக்கெட் போட்டாங்க. குத்தி போட்டிருக்காரு. விக்கெட் கொடுத்துருக்காங்க. மற்ற சந்திர ஆட்டம் வெளியே போட்ட 2 பாலுமே விக்கெட்டா மாத்தி கொடுத்துருக்காரு. 2 விக்கெட்டுமே
அலிபாய் கையில தான் வந்திருக்கு. தாங்கிட்டாங்க. சிங்கிள் ஒன்லி அலோவ் பண்ணிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் சிவா ஸ்ட்ரைக்ல 4th 1. லேட்டா பட்டுச்சு, வாய்ப்பு இருந்துச்சு, சுவிட்சுக்கு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு. லாஸ்ட் ஓவர் ஆன்சர்ல ப்ளே பண்ணிருக்காரு. எதிர்காலத்தில் ஸ்லோ ஆயிடும் பந்து. ஓடி இருக்காரு சிவா. விக்கெட்டா மாறி இருக்கும். த்ரோ விலகிருச்சு. நல்ல விண்டு வேற இருக்கு. ஆஃப் ஸ்டம்ப் பார்த்து போட்டாங்க. எல்லா பாலும் காத்துல மூவ் ஆகுது. எக்ஸ்ட்ரா பேஸ் போட முடியாது கண்டிப்பா பவுலரால. பெரிய பிச்சு பட் காத்து கண்டிப்பா வந்து வரும். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 27. 2 விக்கெட் இருக்காங்க கோல்டன் பாய்ஸ். 4th நியூ பவுலர் பிரவீன். நல்ல ஷாட் போட்டிருக்காரு. ரொம்ப விட்டு கொடுக்கல. ஐயோ தாவி தடுக்க பார்த்தாங்க. இப்ப கையில பட்டு எக்ஸ்ட்ரா ரன் கிடைச்சிருக்கு. சிங்கிள் மட்டும் தான் போன பால் இது. செகண்ட் பால் 3. இருக்காரு. பாலோட மூவ்மெண்ட் ஆரோட மூவ்மெண்ட் ரெண்டுமே ஸ்ட்ரைட்டா இறங்கிருச்சு. நியூ பேட்ஸ்மேன் முருகா ஸ்ட்ரைக்ல பார்த்தாங்க. காலில் பட்டு டாட்டு. போன பால் வைடு பையில சிங்கிள். உள்ள பூந்துக்க வேண்டியது. போட்டுக்கிட்டே இருக்காரு. உள்ள வளைக்க போட்டாங்க. வெல் வித் இந்த லைன் போட்டிருக்காங்க. இவச்சோட முயற்சி அந்த விக்கெட் பேருக்கு. இந்த பால் டாக்டர் பஸ் ரன் அவுட். டார்கெட் டிசைடிங் பால். பிக்கா வந்துருச்சு இந்த பந்து. இங்கே ஓட்டாங்க. விக்கெட்டே விட்டாங்க. உடனே பஸ் ரன் அவுட். எந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்ரீராம் சேகர் ஓபனிங் பவுலர் சூர்யா. நல்ல மூமெண்ட். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பார்த்தாங்க. பேக்கப் ஆள் இருந்தாங்க. ஓபனிங் பேட்ஸ்மேன் முத்து ஸ்ட்ரைக்ல. போன பால் வெயிட். பால் கைக்கு போச்சு. போட்டாங்க. கைக்கு போயிடுச்சு. நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ் ஸ்ட்ரைக்ல. அடுத்ததாக டிஃபென்சிவ் ஷாட் ஆட வச்சிருக்காங்க அந்த நியூ பேட்ஸ்மேனுக்கு. அந்த இடம் வேக்கண்ட். போன பாலே ஆடுவார்னு எதிர்பார்த்தேன். இந்த பால் ஆடி காட்டியிருக்காரு. ஃபீல்டரே பார்த்து கொடுத்துட்டாங்க. பவுண்டரி கொடுத்துட்டாங்க. அவ்வளோ விண்ட் அடிக்குது. கொஞ்சம் மூவ் பண்ணாரு. ரூம் கிரியேட் பண்ணி ஆடி முதல் ஆளை பதிவு பண்ணிருக்காரு. முதல் பால் டாட்டுக்கு அப்புறமா சந்தோஷ். யாருக்காரா இறங்கிருச்சு பந்து. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. காமன் பவர் பிளே முடியல. 6 விக்கெட் போட்டாங்க வெள்ளம். செகண்ட் நியூ பவுலர் முருகா. லெஃப்டிக்கு விலைக்கு போட்டாங்க. வெல்வெட் இந்த லைன் போட்டாங்க. முதல் பால் டாட்டிங்க. செகண்ட் பாலும் அவுட் சைட் ஆஃப் தான் போட்டிருக்காங்க. ஸோ லெஃப்டி பேட்ஸ்மேன் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் லைனை மறிக்கணும். பவுலர் நல்லா விளக்கணும். பவுலர் விளக்கி போட்டுருக்காரு. மறிக்காம ஆடி இருக்காரு. அவ்வளோ டைமிங் ஃபீல்ட்ல நினைச்சிட்டேன். காட் சேஞ்சு ஃபீல்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆசையில் இருந்த ஃபீல்டரை மிட்டானா தூக்கி போட்டிருக்காங்க. மூமெண்ட் கொடுத்தாரு. பண்ணியானாரு. டிஸ்டன்ஸா எனக்கு தெரிஞ்சு டிஸ்டன்ஸ் போயிருக்கு. டோர்னமெண்டோட முதல் 6 பதிவு பண்ணிருக்காரு சந்தோஷ். ஆல்ரெடி ரூம் கிரியேட் பண்ணி ஆட பார்த்தாங்க. 4 அடிச்சு அதே 6 பதிவு பண்ணிருக்காங்க. மீண்டும் காட்சி இருக்கு. ரொம்ப லைனை கவர் பண்ண முடியல. ஆஸ்டம் 30 பேருக்கு நியூ பேட்ஸ்மேன் திவாகர் ஸ்ட்ரைக்ல. ஒரு முக்கிய வந்து பேட்ஸ்மேன் ஒயிட் கேட்டாங்க. ஆம்பையர் நகரவே இல்லைங்க. ஸ்ட்ராங்கா நின்றுருக்காரு. நல்ல ஓவரை போட்டு போயிருக்காங்க. இங்க முருகா 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 13. 2 விக்கெட் இருக்காங்க வல்லம். அடுத்த நியூ பவுலர் சந்துரு. செகண்ட் பால் புடிச்சாரு சிவா. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீநாத் ஸ்ட்ரைக்ல.
லேட் சாஃப்ட் லேட் சிங்கிள் நல்ல ஃபுல்லாக போட்டாங்க. ஏரோட மூமெண்ட் வந்து உள்ள கொண்டாந்துருக்கு, விக்கெட் கீப்பர் கொண்டாந்துருக்கு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துல. பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காங்க. லெஃப்டிக்கு கிஃப்டியா நல்ல விண்ட் இருக்கு, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு. நியூ பால்ல நின்று இருக்காரு. ரொம்ப கன்வென்சிங்கா பட்ட மாதிரி இருக்கு. இந்த பால் டிஸ்டன்ஸும் போயிருக்கு. லெஃப்ட் ரொம்ப முக்கியம். 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 24 ஆடி இருக்காங்க வல்லம். ஒரு முருகா போட வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர் 10 ரன் தேவை வல்லத்துக்கு. 12 பால் பாக்கி இருக்கு. முதல் பால் லெக் சைட்ல பெருசா விண்டு அடிக்காத டைம் பேட்டை வச்சாரு, எரிச்சு போயிருக்கு. அங்க ஒரு பவுண்டரி ஸ்கொயருக்கு விண்டுக்கு ஆப்போசிட்டா வந்த நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீநாத் இருக்காரு. சவுண்ட் செம்மையா இருந்துச்சு. செகண்ட் பால் இங்க ஆள் கிடையாது, ரொம்ப வேக்கண்ட் அவுட் வச்சாங்க. மீண்டும் ஒரு பவுண்டரி பின்னாடி. டெட் சீட் அடிச்சாரு, கையில பட்டுச்சான்னு தெரியல. ஸ்கோர்ஸ் லெவல் லீஃப் ஸ்கொயருக்கு பேருக்கு பவுண்டரி வேண்ட சேவ் பண்ணாலும் இந்த மேட்சை சேவ் பண்ண முடியல. தேவைப்பட்ட ஓவர் எடுத்து இந்த மேட்சை ஜெயிச்சு அடுத்த ரவுண்டுக்கு என்ட்ரி ஆகுறாங்க வல்லம். நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்றன திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வரவேற்கின்றோம். விழாக்குழு சார்பாக